வணக்கம். வாங்க, இன்றைக்கு நாங்கள் பனங்காய் பணியாரம் தான் சுட போகிறோம். தின்ன தின்ன தீருமோ தீன் சுவை, அவ்வளவு ஒரு சுவையான இந்த பனங்காய் பணியாரத்தை பிடிக்காத ஆட்களே இருக்க முடியாது. இப்போ பனம்பழ சீசன் தொடங்கிட்டுது. எல்லா வீட்லேயுமே கட்டாயம் பனங்காய் பணியாரம் சுடுவோம். வாங்க, இன்றைக்கு நாங்களும் சுடுவோம். இதில் நான் ஒரே ஒரு பனம்பழம் எடுத்திருக்கிறேன். அதை தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக நான் அடுப்புக்கு மேலே வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கொள்ளுவோம். கணக்க நெருப்பில் சுட்டோம்னு சொன்னால் அது கருகி போய் கையெல்லாம் கரியா பிறலும். அடுப்பில் தணல் தான் இருக்குது, அடுப்பு எரிக்கையில். அப்படியே இதை நாங்கள் வாட்டி எடுத்துக்கொள்ளுவோம். பனம்பழத்தை வாட்டி எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் கூட கருகையில், கையில எல்லாம் கறி பிறளவும் இல்லை. நாங்கள் இதை பானியை காய்ச்சி தான் எடுப்போம். ஏனென்னா உள்ளுக்கெல்லாம் பனம்பழம் சுடுபடையில். இதை இப்போ நாங்கள் நிலத்தில் அடித்து பிரித்து எடுத்துட்டு தோலை உரித்து கொள்ளுவோம். இப்படியே நாங்கள் பிரிப்போம். பாருங்கள், மஞ்சள் கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வாசமே தாங்க முடியாது. நாங்கள் முந்தையெல்லாம் பனம்பழமெல்லாம் சுட்டு சாப்பிட்ருக்குறோம். இப்போ எல்லாம் சுட்டு சாப்பிட்றது குறைவு. இதுதான் பனையின்ற குருத்து. இனி நாங்கள் பனம்பழத்தை பிரிச்சுட்டு தோல் உரித்து எடுத்துக்கொள்ளுவோம். இதுன்ற தோல் உரிக்கிறது தான் கஷ்டம். சுட்டுட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் சுகமாக இருக்கும். பனம்பழ சீசன் தொடங்கினாலே எனக்கு வேலை பானி எடுத்து தூரத்தில் இருக்கிற ஆக்களுக்கு கொடுத்து விடுவேன். எங்களோட மருமகளோட அம்மாவுக்கு, எங்களோட சம்மந்திக்கும் கொடுத்து விட்டுட்டேன். அதே போல் மகன் வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டேன். இப்போ இன்னொரு போத்தில் எடுத்து ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். நேர பிள்ளைகள் வந்தால் சுட்டு கொடுக்குறதுக்கு. சில நேரங்களில் பனம்பழம் விழுந்து முடிஞ்சிடும். இப்போ பனம்பழமெல்லாம் நாங்கள் துப்புரவாக்கி எடுத்துட்டோம். தோலெல்லாம் வடிவாக உரிச்சிட்டோம். இனி நாங்கள் இதில் களி எடுக்க வேணும். இப்போ ஒரு அகலமான ஒரு கிண்ணத்தை வச்சு கொள்ளுவோம். அதில் ஒரு அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பனம்பழத்தை அதில் எடுத்து வச்சு கையால் நல்லா கசக்கி விட்டு அதில் பானியை எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு கையால் கசக்கி விட்டு கொண்டு மற்ற கையால் சுற்றி புழிஞ்சு கொண்டு வர எங்களுக்கு நல்ல சுலபமாக இதில் களியை எடுத்துக்கொள்ளலாம். இது நல்ல பனம்பழம், நல்ல களி இருக்குது. பாருங்கள், கசக்கி புளிய வந்து கொண்டே இருக்குது. இந்த பனங்களியை மட்டும் எடுத்துட்டோம்னு சொன்னால் பனங்காய் பணியாரம் சுட்டு முடிஞ்ச மாதிரி. பனங்களி எடுத்து முடிஞ்சது. இனி நாங்கள் இதை வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி ஒரு வடியில் வடித்து கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி எங்களோட அரிதட்டிலையும் ஊற்றி வடித்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கரண்டியால் சுற்றி கலக்கி விடுவோம். கலக்கி விட்டோம்னா தும்பு பிரிஞ்சு வந்துடும். இப்போ பானி தயாராகிட்டுது. நாங்கள் இதை கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம். பானி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்படி கொதிக்கிற நேரம் மேலால் நுரை மாதிரி வரும். அந்த நாங்கள் நுரையை கொஞ்சம் எடுத்துருவோம். அந்த நுரை இருந்தால் கூடுதல் கயர்த்தன்மையாக இருக்கும். பனங்காய் பணியாரத்தில் எப்படியுமே கசப்பு இருக்க வேணும். அந்த கசப்பு தான் அதனுடைய ஸ்பெஷல். ஆனாலும் கூடுதலாக கசக்கக்கூடாது. அதால் அந்த நுரையை எடுத்துக்கொள்ளுவோம். பனங்காய் பணியாரத்தை சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு தான் எங்களுக்கு ஒரு மைல்டான கசப்பு தெரிய வேணும். இப்போ எங்களோட பானி காய்ச்சப்பட்டது காணும். நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை நல்லா ஆற விட வேணும். ஆகலும் திக்காகும் வரையும் நாங்கள் காய்ச்சக்கூடாது. ஒரு அளவாக தண்ணி மாதிரி இப்படி பானி வடிஞ்சு ஊற்றுற மாதிரி இருக்க வேணும். அப்போ தான் பனங்காய் பணியாரம் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு ஆற விட்டு கொள்ளுவோம். எங்களோட பனங்காய் பானி ஆறிட்டுது. இனி நாங்கள் அளவாக மாவை போட்டுக்கொள்ளுவோம். எனக்கு இந்த கப்பால் 3 கப் பானி இருந்தது. அதோட இன்னும் ஒரு கொஞ்சம் இருந்தது. இந்த கப் 250 ml. அப்போ எனக்கு 800 ml மாதிரி பானி இருந்தது. நாங்கள் இந்த பானிக்கு ஏற்ற மாதிரி தான் மாவை போட வேணும். மாவுக்கு ஏற்ற மாதிரி பானியை விடக்கூடாது. பானி கூடி குறைஞ்சால் பனங்காய் பணியாரம் நல்லா வராது. முதல்ல ஒரு கப் பச்சை கோதுமை மா போட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இதே ஒருக்கா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு பிறகு பார்த்துட்டு மாவை சேர்ப்போம். ஒரே அடியாக மாவை போடக்கூடாது. நாங்கள் இதில் சீனி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இதில் 200 கிராம் சீனி சேர்க்கிறேன். ஏற்கனவே பனங்காயிலே நல்ல இனிப்பு இருக்குது. ஆனாலும் சீனி கொஞ்சம் போட வேணும். நாங்கள் முதல்லையே சீனியை போட்டால் தான் சீனியும் உருகி வரைக்கும் எங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாவை போட்டுக்கொள்ளலாம்.
நான் இதில் இன்னும் ஒரு கப் மா போட்டுக்கொள்கிறேன். நான் பச்சை கோதுமை மாத்தான் போடுறேன். சிலர் அவிச்ச கோதுமை மாவும் பச்சை மாவும் கலந்து போடுறது. ஆனால் நாங்கள் அவிச்ச கோதுமை மா போட்டோம்னு சொன்னால் அடுத்த நாள் சாப்பிடக்குள்ள அந்த பனங்காய் பணியாரம் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். பச்சை மா போட்டோம்னு சொன்னால் தான் அப்படியே நல்லா பஞ்சு மாதிரியே இருக்கும். நான் இதில் மொத்தமாக 2.5 கப் மா போட்டிருக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட 400 கிராம் வருகுது. இவ்வளவும் காணும் எங்களுக்கு. இதை இனி நாங்கள் கையால் நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். இதுக்கு நான் உப்பு போடையில் பனங்காய் பானி காய்ச்சலையே நான் ஒரு கொஞ்சம் உப்பு கல் போட்டுட்டேன். மாவை நல்லா கையால் குழச்சி விட்டு கொள்ளுவோம். நாங்கள் இப்படி எடுத்து கையில் ஊற்றி விடுற மாதிரி மெல்லமாக மா விழுகிற பதத்துக்கு குழச்சமெண்டா காணும். இனி நாங்கள் எங்களை பலகாரத்தை சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கு முதல் ஒரு 10 நிமிஷம் இந்த மாவை அப்படியே செட் ஆகிறதுக்கு மூடி வைப்போம். 10 நிமிஷம் ஆகிட்டுது. மா நல்லா செட் ஆகிட்டுது. நாங்கள் கையை தண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே எங்களை மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். மாவை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய்க்குள்ளே விட்டு கொள்ளுவோம். கை கவனமாக இருக்க வேணும். எண்ணெயில் சில நேரம் கை பற்றும். பனங்காய் பணியாரம் எவ்வளவு சுட்டாலும் அந்த உடனே முடிஞ்சிடும். இது ஒரு நாளும் நாங்கள் நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்காது. பனம்பழ சீசன் காலங்களில் பனங்காய் எடுத்து நல்லா களி எடுத்துட்டு காய்ச்சி கொஞ்சம் சீனியும் போட்டு காய்ச்சிட்டு ஒரு 1/2 லிட்டர் போத்தல்கள் மாதிரி இருக்கும். அதில் விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அது மேலே ஃப்ரீசரில் வையுங்க, பழுதாகாது. பனம்பழ சீசன் இல்லாமல் போனாலும் நாங்கள் பனங்காய் பலகாரம் சுட்டு சாப்பிடலாம். இப்போ பனங்காய் ரெடிமேடாகவே போத்தல்களில் விற்கிது. ஆனாலும் இந்த ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் அதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னடா நான் ஒரு நாளும் வாங்க இல்லாது இங்கே இருக்குதான்னு தெரியல. எங்களோட பனங்காய் பணியாரம் கலர் மாறக்கூடாது, நல்லா மஞ்சளாக இருக்க வேணும். அடுப்பு நாங்கள் மெல்லமாக நெருப்பை எரித்து பக்குவமாக இது சுட்டெடுக்க வேணும். லைட்டாக கலர் மாறிக்கொண்டு வரைக்க நாங்கள் எடுத்துட வேணும். கரண்டியால் நல்லா திருப்பி விட்டு கொண்டு இருக்க வேணும். அப்போ தான் எல்லாமே சமனாக நல்ல கலராக பொரிஞ்சு வரும். இப்போ நான் முதல் போட்டது நல்லா பொரிஞ்சிட்டது, பார்க்கவே பந்து மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு பனங்காய் பணியாரம் சின்னதாக சுட வேணும். இதே மாதிரி எல்லா மாவையும் நாங்கள் சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். முதல் தடவையாக இப்போ தான் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எங்களோட சுவையான பனங்காய் பணியாரம் தயாராகிட்டுது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. வாங்க பனங்காய் பணியாரம் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு பிளேட்டி ஒன்று குடிக்கலாம். எங்களோட பனங்காய் பணியாரம் அப்படியே மஞ்சள் கலர் மாறாமல் பந்து மாதிரி இருக்குது. பனங்காய் பணியாரத்தை உள்ளுக்கு பிரித்து பார்த்தால் அப்படியே சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி, இப்போ நாங்கள் பானை பிரித்தால் அப்படி ஓட்டைகள் மாதிரி இருக்கும், அப்படி இருக்க வேணும். இதை இன்றைக்கு சுட்டுட்டு நாளைக்கு சாப்பிடுங்க. நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி.